இந்தாங்கத்த கருப்பட்டி போட்டு நல்லா சூடாக சுக்காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன். கொண்டா கொண்டா, தலை நல்ல கிண்ணுன்னு வலிக்கி. மல்லி விதை போட்டியா? ஆமாம் ஆமாம், எல்லாம் போட்டிருக்கேன். சூட குடிங்க, ஆறிட்டுனா நல்லா இருக்காது. சுட சுட குடிச்சாதான் கேட்கும். தலைவலி மாத்திரை வேணா ஒன்று போட்டுக்கிறீங்களா? நீங்கள் தான் மாத்திரை கொடுத்தாலே வேண்டாம் வேண்டாங்கிறீங்களே. மாத்திரைலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அதெல்லாம் யார் போடுவா? சுக்கு மல்லி காப்பி குடித்தாலே தலைவலி நல்லா கேட்டுக்குமே. நான் என்ன சீக்கு வந்தா கிடக்கேன் மாத்திரை போடுறதுக்கு? உங்களுக்கு என்ன நல்ல ராணி கணக்க ஜம்முன்னு இருக்கீங்க. இதுகிட்ட மூச்சு கொடுத்து கொடுத்து நம்ம உயிரில் போகுது. எத்தே திருக்கணிக்கிட்ட பேசுனீங்களா? நேற்று மாப்பிள்ளையை கூட்டு போய் தனியாக வேற பேசியிருக்கா. என்ன பேசுனா என்ன சொல்லி தொலைச்சான்னு ஒன்றும் தெரியல. எதுவும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சிட்டாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எங்க உன் மாவ உனக்கு மேலெல்லாம் இருக்கா? சரியான கல்லுனி மங்கி. கிளவிக்கு வாய் கொழுப்பு அதிகம், கொஞ்சம் பேச்சா பேசுது. என் மவளுக்காண்டி பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என் மவ கல்யாணம் நல்லபடியாக முடியட்டு, அதுக்கப்புறம் தானே உனக்கு இருக்கு. சரிங்கத்த, அதெல்லாம் விடுங்க. மெதுவாக பையன் அவள்கிட்ட பேசி என்ன பேசிக்கிட்டாவ, என்ன சொன்னா அந்த பையன், இவ என்ன சொன்னான்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஆட்டுமா? வாயவே திறக்க மாட்டுக்காங்க. அவகிட்ட என்னத்தை கேட்க? நைஸா பேசுங்க. நான் கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டா, உங்ககிட்டயாவது நிறைய விஷயம் சொல்கிறா. அண்ணா உன் மவ வாரா, நீயே கேளு. ஏம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். நில்லு திருக்காணி, எங்கே போகிற? என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேம்மா. நேற்று தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரையே வந்துட்டு போயிருக்காவ, அதுக்கு இப்போ என்னங்கிற? வெளியில் கூட போகக்கூடாதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்கேனாலும் போய்க்கோ தாயே. என்ன கேட்க போகிற? நேற்று அந்த மாப்பிள்ளை பையன்ட்ட என்னம்ட்டி பேசுன, அதை சொல்லு. நீ என்ன பேசுன, என்ன சொல்லி தொலைச்சேன்னு தெரியல. நேற்று அவங்க பாட்டுக்கு போயிட்டாவ, இன்னும் ஒரு ஃபோன் கூட அடிக்கலை. எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு என்ன மண்டை வேலை செய்யாமல் போயிட்டா திருக்காணி? ஏன் அப்படி சொன்னேன்? எனக்கு அந்த பையனை பிடிக்கலம்மா. பார்த்த உடனே யாரையாவது பிடிக்குமா? பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், அதே மாதிரி பழக பழக தான் பிடிக்கும். மாப்பிள்ளை தம்பி நம்பர் இருக்கு, அந்த பையன்கிட்ட பேசி பாரு, உனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருக்காச்சி? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கம். தங்கமான பையன், அருமையான பையன், சிங்கி குட்டி மாதிரிலாம் இருக்கான். அப்போ நீயே கட்டிக்கிறியா? உனக்கு வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அம்மா வேற கஷ்டப்பட்டு அந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்கா. பாவம், அம்மாவோட உழைப்பும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது பாரு. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? லூசு கீசு பிடிச்சிருக்கா உன் அவளுக்கு? ஆமத்த, இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியாக பார்த்து கூட்டு போய் முதல்ல இவளுக்கு பைத்தியத்தை தெளிய வைக்கணும். இப்பெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைக்கிறது, ஒரு மாப்பிள்ளை வீடு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. தேடி தேடி பார்த்து கூட்டிட்டு வந்த அழகான சம்மந்தத்தை இப்படி கெடுத்து விட்டியே. எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுறதே இவ வேலையா போயிட்டு. இன்னும் மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஒரு ஃபோனை அடிக்கலை. ஃபோன் அடிப்பாவல்ல, அப்புறம் பேசிக்கலாம். இவ என்னமோ சொல்லிட்டு போறா வீடு. எனக்கு தெரியாத திருக்காணி, அந்த பையன் கூட தான் உனக்கு கல்யாணம். காலையிலேயே வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணாதம்மா. வழியை விடு, நான் போட்டும். இனி எங்கேயும் போக வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு. வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமை பண்ணலான்னு பாக்கியோ? நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைம்மா. என் மவ எப்படின்னு எனக்கு தெரியாதா? சரியான திமிரு பிடிச்சவா, பண்ணுறது அவ்வளவும் வேண்டாத வேலை. ஒழுங்கா கல்யாணம் பண்ணு திருக்காணி. உங்க அப்பாவை நினைச்சு பாரு, அவர் நிம்மதியா தூங்கியே பல மாசம் ஆகுது. எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நீ என்னவோ பண்ணிக்கோ. எப்படி போறா பாத்தீங்களா? வீடு சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாவா. சின்ன பிள்ளையா? 26 வயசாகுது. இவ சின்ன பிள்ளையா? வயசா காணாது. உங்க பேரன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டீங்க? ஆமாம் போட்டோம், அதான் எல்லா திட்டமும் நொட்டிட்டு போயிட்ட.
எனக்கு தெரியாது. என் மவ கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நான் பார்த்த மாப்பிள்ளை கூட நான் நினச்ச மாதிரி நடக்கணும். என்ன செய்வீங்களோ தெரியாது எதையாவது திட்டத்தை போட்டு உங்கள் பேத்தியே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. நான் சொன்னா உன் மவ கேட்டுருவாளாங்கும். எப்படி இல்லாமோ வில்லத்தனமாக யோசிப்பீங்கள. எதையாவது யோசிச்சு அவளை சம்மதிக்க வைக்கிற வழியை பாருங்க. என்ன செய்யலாம்? இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர? நம்ம பேரன் கல்யாணம் பண்ணிட்டான். எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிட்டு திருக்கு அணிய அந்த சக்தி பயலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சோம். முடியலையே. என் பேத்தி என்ன இழிச்சவாயா? ரெண்டாம் தரமாக வாக்கப்பட்டு போவதுக்கு வேணாம். அவளை பார்த்துட்டு போன மாப்பிள்ளையே நல்ல ரகாசா கணக்க இருக்கான். நல்ல பெரிய பணக்கார குடும்பம். என் பேத்தி அவனை கட்டிக்கிட்டா நல்லா இருப்பா. எப்படியாவது அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். எப்படி சம்மதிக்க வைக்கலான்னு தெரியலையே. வெத்தலையை இடிச்சுக்கிட்டே யோசிப்போம். ஆச்சி, நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு கிடந்து செஞ்சிட்டு இருக்க? நீ கூட மாட கடந்து வேலை செஞ்சு கொடுத்தா எதுக்கு ஆச்சி இப்படி கஷ்டப்பட போறாவ? எம்மா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கதே நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். உனக்கு வேலை செஞ்சு தரதுக்கு இல்லை. பரவாயில்ல பேத்தியோ, பாரு வெயில்ல சுத்தி சுத்தி நல்லா கருத்து போயிட்டேன். ஆச்சி உனக்கு கேரட் ஜூஸ் போட்டு தாரேன். கேரட் ஜூஸா? அது ஒன்று தான் குறைச்சல் இவளுக்கு. எம்மா, கையில் என்ன வச்சிருக்க? பஜ்ஜி மனம் மணக்க. இந்தா பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கேன். ஆளுக்கு 2 எடுத்து தின்னுங்க. குடுமா 1000 தான் திட்டினாலும் அடிச்சாலும் என் வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்க மாட்டுக்க. பாத்தியா, அங்க நிக்கிறமா நீனு. உலகத்திலேயே சிறந்த தாய் இவள்தான். நல்ல மொறுன்னு டேஸ்டா இருக்குமா? ஆனா ஒண்ணு சின்ன பொண்ணு, இந்த உலகத்திலேயே திங்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான். ஞம் 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 ஞம். என்னனாலும் சொல்லிட்டு போ. பிள்ளைய சாப்பிட விடு. திங்கிறதுக்கு தீவனமும் கொடுத்துட்டு நல்லா எதையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பா. அப்புறம் வயிற்றுக்குள்ள போனது எப்படி சேமிக்கும்? கள்ளத்தினாலும் கரையிற வயசு தானே. நல்லா சாப்பிடுவா. இவளுக்கா செமிக்காது? ஏம்மா நீ வேற. காலையில் தின்ன கடலை சட்னியே இன்னும் கரைய மாட்டுக்கு. நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி. ஒரு 20 ரூபா தா. ஒரு 7 அப் பாட்டில் வாங்கி குடிச்சிக்கிறேன். 7 அப் குடிச்சிட்டு அப்படியே ஒன்று நீ சாப்பிட வேண்டாம். அதை அப்படியே ஓரமாக வச்சிரு பார்ப்போம். 20 ரூபா வேணுமாமே? 20 ரூபா ஓம வாட்டர் இருக்கு சின்ன பொண்ணு, அதை குடி. 7 அப்லாம் குடிக்கக்கூடாது. உடம்புக்கு நல்லது கிடையாது, வயிற்றுக்கு நல்லது கிடையாது. வயிற்றுக்குள்ளே கேஸ் உட்காந்துக்கும். அதெல்லாம் தப்புமா, குடிக்காத. நீயும் கூட சேர்ந்துக்கிட்டியா? சரியாச்சியோ. ஆனால் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். இந்தா பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடு. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன கீதாக்கா சத்தம் கேக்கு? வாங்க கீதாக்கா. சீக்கிரம் வா. ஒரு மாதிரி பதறி போய் வரா. வா வா கீதா. சின்ன பொண்ணு, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டியா? என்ன விஷயம் நாலுமுடி? சொல்லாமையே கேள்விப்பட்டியான்னா எனக்கு என்ன தெரியும்? ஏன், என்ன விஷயம்? எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? ஆச்சியோ, நேற்று இந்த ராசாதி கழுவி செத்து போயிட்டல. இன்னைக்கு அவ வீட்டில் என்ன நாலுமுடி சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் அங்கதான் நிக்காவ. சீக்கிரம் வா போய் பாப்போம். வாங்க, நானும் வாரேன். முன்பே வா என் நண்பே வா, ஊடே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா. நானா கேட்டேன் என்னை நானே. ஃபோன் அடிக்குது. இவங்க தானா? சொல்லுங்க. ஏய் குதிரவாளு, என்ன உங்க அம்மா வீட்டில் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க போல?
ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, சரியான சாப்பாடும் தூக்கமும் போலையே. அட போங்க சக்தி, அங்கேயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் எங்கே ஜாலியாக இருக்கேன், வந்து பாருங்க, அப்போ தெரியும். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலை தான். ஆடி கடைசி செவ்வாய்னு வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் விளக்கு தேய்க்கணும், துணி துவைச்சி குளிக்கணும். வேலை பெண்டு நிமிக்குது. ஐயையோ, என் செல்லம் ரொம்ப கஷ்டப்படுது போலையே. உங்களுக்கு என்ன, நீங்கள் அங்கே ஜாலியாக இருப்பீங்க என் தொல்லை இல்லாமல். தொல்லையா? அடி போடி, நீ இல்லாம இங்க ரொம்ப போர் அடிக்குது. அப்புறம் சக்தி, நைட் எதுக்கு கால் பண்ணல? சீக்கிரம் தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, ஃப்ரெண்டு வந்தான், அவன் கூட அப்படியே வெளில போயிட்டேன். நான் இல்லாமல் ரொம்ப ஊர் சுத்துறீங்க போல. பின்ன பொண்டாட்டி இல்ல, அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டாமா? நான் இல்லைன்னு வேற பொண்ணை பார்க்க போயிட்டீங்களா? ஏ லூசு குதிரவாளு, ஏன் கோவப்படுற? டெய்லி நைட்டு சாப்பிட்டியா தூங்குனியான்னு விசாரிப்பீங்க. நேற்று நைட்டு ஒரு கால் கூட பண்ணலையே. நிஜமா சொல்றேன்டி, என் ஃப்ரெண்டு அசோக் வெளியில கூட்டு போயிட்டான். ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம், அப்படியே பொழுது போயிருச்சு. டைமை பார்க்கும்போது 12 o'clock. நீ தூங்கி இருப்ப, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் கால் பண்ணல. அது ஒழுங்கா இருக்கணும். 12 மணி வரைக்கும்லாம் வெளியில போய் பேசக்கூடாது. சரிங்க மேடம், நீங்க சொன்ன கேட்காம இருப்பேனா? என்னை தவிர வேற எவளையாவது பார்த்தீங்க கண்ணை நோண்டிடுவேன். ஏ குதிரவாளு, என்ன? எனக்கு நீயே ஜாஸ்தி, நான் ஏன்டி வேற பொண்ணை பார்க்க போறேன்? ஹலோ ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லையே, சொல்லுங்க, லைனில் தான் இருக்கேன். சரி சரி, நல்ல நேரத்துக்கு சாப்பிடு, தூங்கு, ரெஸ்ட் எடு. அம்மா வீட்டில் இருக்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. சரிங்க சக்தி, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சக்தி, வைக்கிறேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம். ரொம்ப போர் அடிக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்து. பூமாரியும் காலேஜ் போயிட்டு வந்துடுவா. ரேகா, துளசி எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கோயம்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.